அன்புக்குரிய சாய் உறவுகளுக்கு குரு சாய்ராமுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு அற்புதமான பிரதோஷம் மற்றும் நம்மளுடைய ஓணம் பண்டிகையை கொண்டாடுகின்ற அனைத்து சாய் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள், பாபாவின் ஆசீர்வாதங்கள். அன்புக்குரிய சாய் உறவுகளே, நல்ல நாளில் நல்ல விஷயம் தெரிந்து கொள்வதற்கு நல்ல மனங்கள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சாயன்பர்களே, நாம் பிறக்கும்போது நிறைய பேரை நம்ம சிரிக்க வைக்கிறோம் குழந்தையா அந்த முகத்தோட. நம்ம இறக்கும்போது நிறைய பேரை நம்ம அழ வைக்கிறோம். நமக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் தான் இந்த உலகத்தில் பிறக்கிறோம். அதே நிலைமையில தான் இப்போ வரைக்கும் இருக்கிறோம். முதல்ல பணத்திற்காக நாம் ஆரோக்கியத்தையும், பின்னால் ஆரோக்கியத்திற்காக பணத்தையும் நாம் இழக்கிறோம். பணமே இல்லைன்னா வயிற்றை நிறைக்கிறதுக்காக ஓடுறோம். பணம் இருந்துச்சுன்னா இந்த வயிற்றை குறைக்கிறதுக்காக ஓடுறோம். மற்றவங்களை மகிழ்விச்சு நம்மளுடைய மகிழ்ச்சியை பல சமயம் தொலைச்சிருக்கோம். பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா தொலைச்சதுக்கு அப்புறம்தான் தேடவே நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த பணத்துக்காக பாசத்தையும், பின்னால் பாசத்திற்காக பணத்தையும் பல சமயம் நம்ம இழக்கிறோம். எதிர்பார்ப்போடு வாழ்ந்தே நிறைய பேர் நம்ம ஏமாந்து போகிறோம். எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சு சிந்திச்சே நிகழ்காலத்தை வாழ நம்ம இழந்துடுறோம். ஆடம்பரத்திற்காக பார்த்தீங்கன்னா சாயன்பர்களே, அத்தியாவசியத்தை நம்ம பல சமயம் இழக்கிறோம். பிறரை மற்றவங்களை வீழ்த்தணும்னு நினச்சி ஒரு சிலர் அவங்களே வீழ்ந்து விடுறத நாம் பார்க்குறோம். நல்ல பிறரை மேன்மையான நிலைமையை உருவாக்கி அவங்கள மேன்மைப்படுத்திட்டு நம்மை தாழ்மைப்படுத்துகிற விஷயங்களும் இந்த உலகத்தில் நாம் பல பேரை பார்க்குறோம். மற்றவங்களுக்காக வாழ நினச்சி நம்மளுடைய வாழ்க்கையை பல சமயம் தொலைச்சிட்றோம். 4 காசு சம்பாதிக்கணும்னு ஓடியே கடைசியில் 4 கால் நாற்காலியில் உக்காந்துடுறோம் நோயால். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் சாயன்பர்களே. அது உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மன ஆரோக்கியம் தான். மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். எல்லோருக்கும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள். பிரதோஷ நன்னாளில் எல்லாமல்ல ஷிரடி சாய்நாதருடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்திக்கிறேன். ஒரு வாழ்க்கையில் தொடக்கமும் அன்புதான், முடிவும் அன்புதான். அந்த தொடக்கம் ஒரு குழந்தை பிறக்கும்போது அன்பாக எல்லாரும் கொஞ்சறோம். ஒருத்தங்க இறந்த பிறகு அன்பால் எல்லாரும் அழுதுகிட்டே புலம்புறோம். 4000 பேர் நம்ம கடைசி ஊர்வலத்தில் இருந்தாலும் சரி, 4 பேர் இருந்தாலும் சரி, அந்த 4 பேருடைய கண்ணில் தண்ணி வந்தாலும், 4000 பேர் கண்ணில் தண்ணி வந்தாலும் அந்த அன்பு தான். எல்லோருமே அந்த அன்புக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இது தெரியாமலே எதுக்கோ ஓடிட்டுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் அன்புக்காக ஓடுவோம். அற்புதமான இந்த நல்ல நாளில். ஓம் சாய்ராம்.